ஹலோ மக்களே. கரூர் இன்சிடென்ட் பற்றி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எப்படி அந்த ஸ்ட்ரீட் ஹைவே நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க, அது யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு விஷயம் வந்து கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. எப்படி அந்த ஹைவே நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ வந்து சப்மிட் பெர்மிஷன் லெட்டர், எப்படி அந்த டிவிக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அந்த பெர்மிஷன் லெட்டரோட ஃபுல் டீடைல்ஸ்மே வேணும், நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதுமே கேட்டிருக்காங்க. அப்புறம் இனிமே அந்த ஸ்டேட் ஹைவேல இனிமே எந்த பிரச்சாரமோ எந்த ஒரு ரேலி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கோர்ட் கொடுத்துருக்காங்க. வித்வுட் எனி பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் ஆர் எனி ஆர்டர் கவர்மெண்ட் வந்து எந்த விஷயமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ரேலியில, அந்த டிவிக்கு ரேலியில வாட்டர் பாட்டில்ஸ் ஒழுங்கா தந்திருக்காங்களா, ஒழுங்கான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, போலீஸ் சரியான இடத்துல இருந்திருக்காங்களா, எல்லாத்துக்கும் சேஃப்டி இருந்துச்சா அப்படின்னு சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹைஜீனிக்கா அது எல்லாமே இடத்துல இருந்திருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எல்லா சிட்டிசனுக்குமே என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அதுக்கு ரீசனபிளா இருக்கணும். என்ன ஆனாலுமே எல்லா சிட்டிசன் நம்ம சிட்டிசன் தான். அதனால என்ன பிரச்சனை இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட் ரீசனால இருக்கணும். கவர்மெண்ட் எல்லா ரீசனுமே எடுத்துக்கணும். ஈவன் வாட் ஆர் த கிரிட்டிசிசம் அதே கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிவிகேக்கும் நிறைய கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் சைடு கொடுத்துருக்காங்க, டிவிகே சைடு நிறைய கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க கோர்ட். என்ன அப்படின்னா, இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா டிவிகே லீடர்ஸ்க்கும் சரி, டிவிகே பார்ட்டிஸ் மெம்பர்ஸ்க்கும் சரி டைரக்டா சொல்லியிருக்காங்க கோர்ட் மூலியமா. பிகாஸ் இது திரும்பி ஏன் வந்து பார்க்கல, பிகாஸ் வீக் ஒரு 2 நாள் 3 நாள் சரி அது சரின்னு சொல்லலாம், பை த டைம் சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் வீக் ஒரு வீடியோ மட்டும் இருந்து எதுவுமே ஒரு வாட்டி கூட அஃபெக்ட் ஆன பீப்புள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இவன் கிரிட்டிசிசம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பாயிண்டாவே எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஃபார் டிவிகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் கவர்மெண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு மிகப்பெரிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கோர்ட். இந்த அலிகேஷனுக்காக டிவிகே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பிகாஸ் வாட் எவர் மேபி அப்கமிங்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்துருக்காங்க. சிபிஐ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம், இப்போதைக்கு சிபிஐ வேணான்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மெயின் திங் ஒரு விஷயம் வந்து கோர்ட்மே சொல்லியிருக்காங்க டேரக்டா, கவர்மெண்ட் ஏனும் டிவிகே ஒரு பார்ட்டிஸ் மெம்பர்ஸ் கூட எந்த கேசஸ்மே நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னு. ஸோ அது மிகப்பெரிய செட் பேக் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ண ஆனந்த் அப்புறம் வந்து நிர்மல் குமார் வந்து அவங்க பெயில் வந்து டினைன் பண்ணியிருக்காங்க. எனி டைம் தே கேன் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன் படி நம்ம பார்க்கலாம். Until then, let's pray for the what will happen politics and even thank you for everything. Thank you. பார்க்கலாம், நடக்கும்.